உண்மைதான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை போதுமடா லைன்லாம் நிற்கிறாங்க எல்லாருமே. ஆட்டோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளிக்கணும் வரான். வளமையாக முதல் பார்க்குற மாதிரியே இருக்குது. இதே நிலைமை தான் 5 வரணும். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறேன். இந்த நேற்றைக்கு எல்லாருக்குமே தெரியும், நேற்றைக்கு மதியத்திலிருந்து இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு, மக்கள் வந்து நீண்ட வரிசையில் நிற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நேற்றைக்கு மதியத்திலிருந்து வந்து போய்கொண்டிருக்குது. குறிப்பாக உண்மையிலேயே பெட்ரோல் தட்டுப்பாடா இல்லாட்டி வந்து அங்கே சண்டை நடக்குன்னு ஓட்டுவாங்க இங்கே பெட்ரோலை வந்து பதுக்குறாங்களா என்ற மாதிரியும் வந்து தெரியலை. நேற்று நாளில் ஒரு காலி வந்து இரவில் வந்து போட்டிருப்பேன். பெட்ரோலுக்கு வந்து மக்கள் எல்லா இடங்கள்லையும் வந்து நீண்ட வரிசையில் வந்து நிற்கிறாங்க. அப்போ நான் ஜோஜன் விடிய எல்லாமே வந்து சுமூகமாயிடும் என்று போட்டு பார்த்தா மீண்டும் மறுபடியும் வந்து இன்றைக்கு அதிகாலையிலையும் வந்து நிறைய நிரப்பு நிலையங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் இல்லை. நிறைய இடங்களில் பெட்ரோல் இல்லை. அதை தாண்டி இருக்கின்ற 1-2 பெட்ரோல் செட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிரப்பு நிலையங்களில் வந்து நீண்ட வரிசை நிற்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. யாழ்ப்பாணத்தில் என்ன மாதிரி தெரியல. அப்போ நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்துக்கிறேன். யாழ்ப்பாணம் இப்போ நாங்கள் கஸ்தூரியார் வீதியால் போவோம். அதில் 2 பெட்ரோல் செட் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும். உண்மையாகவே பெட்ரோல் இல்லையா, என்ன நடக்குது இன்றைக்கு வந்து இந்த காலையில் அதான் பார்க்க போகிறோம். இன்றைய நிலவரம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். உண்மையிலேயே பெட்ரோல் இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். மக்கள் நீண்ட வரிசையில் நிற்கிறாங்களா. இப்போ நாங்கள் கஸ்தூரியார் வீதிக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தெரியும். இப்போ லைனில் நிற்கிற மாதிரி தான் கிடக்குது. 2-3 இடங்கள் பார்ப்போம். யாழ்ப்பாணமும் பார்த்துட்டு அப்படியே அங்கால திருநெல்வேலி மற்றது மருதாமடம் அந்த பகுதிகளையும் வந்து பார்ப்போம். அப்படியே ஒன் வேக்குள்ள அதுக்குள்ள வானம் போகாது. ஆமாம், இங்கேயும் வந்து லைனில் நிற்கிறாங்க. நிறைய பேர் வந்து லைனில் நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க எவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். சரி, காரை கொண்டு வந்து இங்கே பாருங்க, நடுவில் கொண்டு வந்து நிப்பாடி போட்டேன். இனி என்னடு போகிறது. சரி, போயிடலாம். போகலாம் பாருங்க, லைன்லாம் நிற்கிறாங்க எல்லாருமே. ஆட்டோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளிக்கணும் வரான். வளமையாக முதல் பார்க்குற மாதிரியே இருக்குது. இப்போ வளமையாக நிலைமை வந்துட்டுது, பழைய நிலைமை. இங்கே பாருங்க, மற்ற பெட்ரோல் சொல்ல இல்லை நினைக்கிறேன். பெட்ரோல் இதில் இங்கே மட்டும்தான் இருக்குது. இங்கே வரணும் பெட்ரோல் செட் அப்படியே நிரம்பி வலிக்குது. ஆட்டோலாம் அப்படி லைனில் நிற்கிறாங்க. இங்கெல்லாம் இல்லை, இந்த செட்டில் வந்து பெட்ரோல் இல்லை. இங்கெல்லாம் பார்க்கணும் நாங்கள் இனி இந்த மாதிரி நிலவரமான்னு சொல்லி. பரமேஸ்வரா சந்தி இங்கே பாருங்கள். பரமேஸ்வரா சந்திலையும் இதே நிலை தான். பாருங்கள், லைனாக நிற்கிறாங்க உங்களுக்கு எல்லோரும். உங்களுக்கு எல்லோரும் லைனில் நிற்கிறாங்க. எல்லா இடமும் இதே நிலைமை தான். 5 வரணும். இது வந்து கொக்குவில் பாருங்க, இவ்வளோ பேர் அப்படியே முழுக்க பேர் அப்படியே லைனில் நிற்கிறாங்க பாருங்க. ஐயோ, இந்த வெயிலுக்குள்ள இங்கே பாருங்க, முழுக்க எல்லாம் வந்து தள்ளிக்கொண்டு தான் போகுது. ஒழுங்க இப்போ அவங்களெல்லாம் இங்கெல்லாம் இப்படி தான் கிடக்குது. இங்கெல்லாம் ஆட்டோவில் வச்சு தள்ளிக்கொண்டு தெரியணும். மற்ற செட்டில் வந்து பெட்ரோல் இல்லை, தான் விஷயம். ஓகே, இப்போ நிறைய இடங்களில் வந்து உண்மையிலேயே பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் செட்டிலுக்கு வந்து இன்னும் பெட்ரோலே இன்னும் வரையில, அப்படியான நிலைமை இருக்குது. ஒரு சில இடங்கள்ல பெட்ரோல் வந்து அடிக்கிறாங்க. நான் என்னத்துக்கு இதில் காரில் வந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைக்கில் பெட்ரோல் இல்லை. ஆனால் போய் இப்போ லைனில் நிற்கணும். அந்த லைனில் நிற்கிற பஞ்சியில் பைக் வந்து வீட்டை நிற்கணும். பைக்கில் விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. காருக்கு ஒரு 2 புள்ளி பெட்ரோல் இருக்குது. 2 புள்ளியை வச்சு தான் சமாளிக்கணும்.
அதோட வெயிட் ஓகே, அந்த 2 புள்ளி பெட்ரோல் வச்சு தான் இப்போ இங்கே வந்தது. ஏன்னா பைக்குக்கு பெட்ரோல் இல்லை, இதான் விஷயம். இப்போ லைனில் நின்று அடிக்கணும். அந்த பஞ்சியில் பாப்பம் கொஞ்சம் இன்றைக்கு ஒரு நாள் விட்டால் நாளைக்கு அடிக்கலாம்னு சொல்லி நினச்சி தான் பேசாமல் இருக்கிறேன். மற்றபடி இங்கால கொக்குவில் 2 பெட்ரோல் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலாம் இப்போ லைனில் நின்று அடிச்சு வந்துக்கிறாங்க. மற்ற செட்டில் இல்லை. யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல பெட்ரோல் இருக்குது, மற்ற செட்டில் பெட்ரோல் இல்லை. திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலையும் டீசல் இருக்குது, பெட்ரோல் இல்லை. மற்றது மருதாமடத்தை பெட்ரோல் இல்லை. சுண்ணாகத்துலேயும் வந்து ஒரு இடத்த அடிக்கிறாங்க, ஒரு இடத்த இல்லை. இந்த மாதிரியான நிலவங்கள்லாம் போய்கொண்டு இருக்குது. இப்போ இருக்கிற பெட்ரோல் எல்லாம் வந்து சனம் லைனில் நின்று அடிச்சு போடும். முழுக்க சனம் லைனில் நின்று இப்போ அடிச்சுன்னு சொல்லி சொன்னால் ஓடவும் பெட்ரோல் இருக்கா. இனி வந்து பெட்ரோல் பவுசர் வந்தால் தான் இனி இதெல்லாம் வரும். ஆனால் நேற்றைக்கு அரசாங்க அதிபர் சொல்கிறார் பெட்ரோல் தாராளமாக இருக்குது, 2 மாதத்துக்கு தேவையான பெட்ரோல் இருக்குது, பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் இன்னும் பெட்ரோல் வரையில. இப்போ பெட்ரோல் தட்டப்பில்லைன்னு சொல்லி சொன்னால் இருக்குன்னு சொல்லி சொன்னால் என்னதுக்கு இப்போ நிரப்பு நிலையங்களுக்கு பெட்ரோல் வரையில. வளமையாக மாதிரியே இப்போ முடிய பெட்ரோல் வந்தோன்றது இருக்கத்தானே வேணும். அப்போ ஏதோ சிக்கல் இருக்குது போலாம் கிடக்குது. நேற்றைக்கு இரவு கொஞ்சம் தளர்ந்தது ஓகே, இல்லாமல் இருந்தது லைனில் நின்றது ஓகே. ஆனால் இன்றைக்கு பெட்ரோல் இல்லை. நேற்றைக்கு இரவு வந்திருந்தாலும் இன்றைக்கு எல்லா இடமும் பெட்ரோல் வந்திருந்தா அந்த பிரச்சனை வந்து வந்திருக்காது. அதை விட இப்போ முக்கியமாக இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வந்து இப்போ அதிகமாக பெரிய பெரிய ஹார்ட்வேர் வச்சுக்கிறார்கள். பெரிய பெரிய வாகனங்கள் தூர பயணங்களுக்கு வந்து போகிறவங்க எல்லாமே வந்து கேண்டக்கில் இருப்பாங்க. இப்படி தட்டுப்பாடு வருதுன்னு சொல்லி சொன்னோன்னு என்ன சொல்லுவாங்கன்னு இரவோடு இரவா அவங்களோட பெரிய பெரிய வாகனங்கள்லாம் கொண்டே பெட்ரோல் அடிச்சிடுவாங்க. அதை விட கொஞ்சம் பதுக்குவாங்க, எடுத்து வைக்கிறது. இதுதான் விஷயம் நடக்குது, போய்கொண்டு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போ காரையும் கொண்டே விட்டுட்டு பேசாமல் இருப்போம், நாளைக்கு பார்ப்போம். ஆனால் இடைக்கு ஒருக்கா போய் பார்க்கணும். முந்தி என்ன செய்ய முதல் பெட்ரோல் தட்டுப்பாடு வரைக்குள்ள என்ன செய்யறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுன்னா, நான் காரை தான் கொண்டு போகிறது. ஏன்னு சொல்லிச்சுன்னா காருக்கு வந்து 6000 ரூபா 7000 ரூபா கழிப்பாங்க. பைக்குக்கெல்லாம் 1500 ரூபா அந்த டோக்கன் போட்டு கொடுப்பாங்க. 1000 ரூபா 1500 ரூபா டோக்கன் போட்டு கொடுப்பாங்க. அதனால பைக்கு கணக்கு அடிக்கவும் இல்லாது நாங்கள். அப்போ காரை தான் கொண்டு போகிறது. காருக்கு வந்து 6000 பெட்ரோல் அடித்தா அதுலேருந்து பிறகு செட்டு கொண்டு போய் பம்ப் பண்ணி வழியில் எடுத்து பைக்கு விட்டு ஓடுறது. அப்படி தான் செய்தது. பார்ப்போம்மா, இன்றைக்கு ஒரு நாள் பார்ப்போம். பார்த்துட்டு இதான் இப்போ நிலவரம். அதிகமான இடங்களில் பெட்ரோல் இல்லை. அப்படி இருக்கிற இடங்களுக்கே சனம் விடுதில்லை. எல்லாம் அடிச்சு இனி எல்லாரும் என்ன செய்யணும்னா பைக்கு அடிப்பினோம், அடிச்சுட்டு டக்குன்னு வீட்டை போய் இழுக்கிறது பெட்ரோலை. அதுக்கு கொண்டு போய் அமர்த்தி வச்சேன். டக்குன்னு இழுத்து உள்ளுக்க வைக்கிறது, வச்சுட்டு திருப்பி போய் லைனில் நிற்கிறது. ஏன்டா வேலைக்கு போகணும், தட்டுப்பாடு வந்தால் அப்புறம் வேலைக்கு போயிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு சனமே வந்து ஒரு தட்டை வீட்டையும் ஒரு 20 லிட்டர் 40 லிட்டர் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதுதான் இப்போ நிலவரம் வந்து போய்கொண்டு இருக்குது. யாழ்ப்பாணத்தில் எல்லா இடமும் இதே நிலவரம் தான். உண்மையிலேயே இந்த சண்டை துவங்கினாலும் பிரச்சனையா என்ன பிரச்சனையோ கடவுளுக்கு தான் தெரியும். ஓகே பாப். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, தானாடவில்லை அம்மா தசையாடுது, அது தந்தை என்றும் பிள்ளை என்றும் விளையாடுது. ஒரு நாளும் நான் இது போல் அழுதவன் அல்ல, உன் திருநாளை கண்டு நான் கலங்கியதில்லை. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, தானாடவில்லை அம்மா தசையாடுது, அது தந்தை என்றும் பிள்ளை என்றும் விளையாடுது. மாமா, காஞ்சி போன்ற பூமி எல்லாம் வற்றாத நதியை பார்த்து ஆறுதலையும், அந்த நதியே காஞ்சி போயிட்டா எங்களுக்கு பெட்ரோல் இல்லப்பா, பெட்ரோல் இல்ல, பெட்ரோல் இல்ல. ஐயோ கடவுளே, விழாமலே இருக்க முடியுமா, விழுந்து விட்டேன் காதல் வேலையிலே, நிஜம்தான் நிஜம்தான் என் கனவு. நான் பேசாம சரிகாம போய் படிக்க போறேன் அடுத்த வருஷம்.
போய் படிக்க போகிறேன், கொஞ்சம் ட்ரைவ் பண்ணி படிக்க போகிறேன். அதோட அப்படியே கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம். ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. மண்ணின் மீது மனுஷனுக்காசை, மனிதன் மீது மண்ணுக்காசை. மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது, அதை மனந்தான் உணர மறுக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தா நீதான் உனக்கு. கழுத்து வரைக்கும் காசு இருந்தா நீதான் அதற்கு ஜமானம். வாழ்வின் அர்த்தம் புரிந்து விடு, வாழ்க்கை வாரி துடித்து விடு. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. do